அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 51, 52, 53 வசனங்கள். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தம்முடைய முகத்தை எருசலேமுக்கு போக திருப்பினாராம். ஏன் அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றியுடன் தம்முடைய ஓட்டத்தை முடிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கமும் பார்வையும் ஒன்றாயிருந்தது. நம்மை குறித்த தேவ திட்டம் எதுவோ அதை நோக்கி நம்முடைய பார்வை இருக்குமானால் நம்மால் இந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க முடியும். நம்முடைய காரியங்களையும் ஜெயமாய் மாற பண்ண முடியும். நினைப்பது ஒன்று, செய்வது வேறொன்றாய் இருக்கும் வரைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செவ்வையாய் செய்ய முடியாது, ஜெயத்தையும் காண முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அடிச்சுவடை நமக்கு வைத்து போயிருக்கிறார். என்ன? அவர் எங்கே போக நோக்கமா இருந்தாரோ அதற்கு நேராய் தம்முடைய முகத்தை திருப்புகிறார். நம்முடைய நோக்கமும் பார்வையும் ஒன்றாய் இருக்குமானால் நாம் அதை குறித்தே அதிகம் பேசுவோம். சீஷர்களிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம்ல அவர் படப்போகிற பாடுகள் அதை குறித்து தான் அதிகம் பேசினதை மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31, 32 வசனங்களிலே பார்க்க முடியும். அவர் அதை குறித்து தாராளமாய் பேசினாராம். அது மாத்திரமல்ல, லூக்கா 9வது அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்கள்ல பார்த்தால் தெரியும், அவர் அதை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மலையிலே ஜெபிக்க ஏறி போய் அங்கே எலியா, மோசே இவர்களோட மகிமையிலே அதை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32, 33 வசனங்களிலே அவர் எருசலேமுக்கு முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அதை நோக்கிதான் அவருடைய பயணம் இருக்கிறது. இப்படி நோக்கமும் பார்வையும் ஒன்றாய் இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய பயணம் இது எல்லாம் அதை நோக்கிதான் இருக்கும். ஆமென். நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதிலே ஓடுவதற்கு தான் தேவன் வேண்டிய கிருபைகளை தருகிறார். அந்த கிருபைகளை பொய்யான மாயை பற்றி கொண்டு நான் அந்த கிருபையை போக்கடிக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி வெற்றியுடன் முடித்தார். அவர் சிலுவையிலே முடியவில்லை என்று ஏங்கி மறிக்கவில்லை, முடிந்ததென்று வெற்றியோடு தம்முடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதையோ பார்த்து கண் போன போக்கில், கால் போன போக்கில் நடக்காமல் கர்த்தர் என்னை எதற்காய் அழைத்தாரோ, ஆமீன், என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை அடையும்படிக்கு. இதுதான் பவுல் சொல்லுகிறார். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு. இதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, அது என்ன லாபமானாலும் சரி, அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுகிறேன் என்று சொல்லிதான் பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறான். இதற்காக அவன் வாழ்க்கையில போராட வேண்டி இருந்துச்சு. ஆனால் இயேசுவை நம்பி இருந்ததுனால, இயேசுவை சார்ந்திருந்ததுனால அவனால் சொல்ல முடிந்தது, செயல்பட முடிந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்லும் போது நியமித்த ஓட்டத்துல ஓடுவதற்கு இருந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல, ஆமென், எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் கூட இருந்து பலப்படுத்துகிறார். நம்முடைய நோக்கமும் நம்முடைய பார்வையும் ஒன்றாய் இருக்கட்டும். நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் இருக்கிறது. இதை மறவாதபடி ஜாக்கிரதையோடும் உணர்வோடும் விழிப்போடும், அதே நேரத்தில் ஆண்டவர் பேரில்
வைத்த நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன் செல்வோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை மறுகரையிலே கொண்டு நிச்சயமாய் சேர்ப்பார். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கான நல்ல அடிச்சுவடை வைத்து சென்றவரே, நீர் எப்படி உம்முடைய நோக்கத்தையும் பார்வையும் ஒன்றாய் வைத்து ஆண்டவரே நீர் செயல்பட்டீரோ அப்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.